கேள்விகள். அதாவது என்ன, எங்கே, எப்போது, எப்படி, ஏன், யார், இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களான கேள்விகள் எப்போது பிறந்தன அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விகளும் ஏன் இருக்கணும்? எதுவுமே இல்லாம இருந்திருக்கலாங்க. இந்த கேள்விகளே இல்லாம இருந்திருக்கலாங்க. உதாரணத்துக்கு ஒரு கல்லை பார்த்து இது என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான் அது கல் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லி அந்த கல்லுக்கும் ஒரு அர்த்தம் பிறக்குது. இதே மாதிரி நம்ம இயற்கையை பார்க்கும்போது என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எங்க நடக்குது, இப்படின்னு நம்ம கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில் தேடும் போதுதான் நமக்கு இயற்கையை பத்தின புரிதல் அதிகரிக்குது. இந்த கேள்விகளுக்கும் உயிரினங்களில் இருக்கும் உணர்வுகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சிருக்கிறேன். உணர்வுகள் நமக்கு தெரியும், 6 அடிப்படை உணர்வுகள் இருக்கு. அதாவது தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர் உணர்வு, அதாவது ஸ்மெல் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், அப்புறம் பார்வை உணர்வு, அப்புறம் செவி உணர்வு, கடைசியா மனிதர்களுக்கே உரியதான காரண உணர்வு. இந்த உணர்வுகள் ஒவ்வொன்றிலிருந்தும் தான் ஒவ்வொரு கேள்வியாகவும் ஒன்று இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட கேள்விகளாகவும் வெளிப்பட்டன. அவை என்னென்ன, எந்தெந்த உணர்வோடு என்னென்ன கேள்விகள் வந்தன அப்படின்றத இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு உணர்வா பார்ப்போம்.